சோத்திரம். இந்த வேளையிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம், எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தை அழியாதது, ஒழியாது. ஆதியாகமம் 16:13. ஆகார் தேவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறாள். அந்த பெயர் என்ன தெரியுமா? காண்கிற தேவன். இந்த உலகத்தில் யாருமே தேவனுக்கு பேர் வைக்கல. ஆனால் இந்த ஆகார் தேவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், காண்கிற தேவன். அவள் சும்மா ஒன்றும் பேர் வைக்கல, தேவன் அவளுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏன் காண்கிற தேவன் என்றால், அவர் பழகின ஆட்கள், பழகின நபர்கள் எல்லாருமே அவரை கண்டும் காணாதவர்களாய் அந்த ஆகாரை கைவிட்டு விட்டார்கள். எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனால் யாருமே கண்டும் காணாமல் அந்த ஆகாரை உதறி தள்ளிவிட்டார்கள். ஆனால் உதறி தள்ளாத என் தகப்பன் அந்த ஆகாரின் கண்ணீரை பார்த்து, அந்த ஆகாரின் வேதனையை பார்த்து, அந்த ஆகாரின் சஞ்சலத்தை பார்த்து ஆகாருக்கு ஒரு அற்புதம் செய்தார். உடனே அவளுக்கு உள்ளத்திலே, ஒரு இதயத்திலே அந்த தேவனை மகிமைப்படுத்தி, தேவனே நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவர் சொல்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். அன்பார்ந்தவளே, இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இந்த நேரத்தில் பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான நெருக்கல்கள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான போராட்டங்கள், எல்லா மனிதர்களாலும் ஒதுக்கப்பட்டு, எல்லா மனிதர்களாலும் தள்ளப்பட்டு, ஒரு உதவியை கூட ஒரு மனிதனை எதிர்பார்த்து நீங்கள் கிடைக்காமல் நீங்கள் தள்ளாடி துவண்டு, எனக்கு யாருமே இல்லையே என்று கூக்குலிட்டு நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அன்று ஆகாருக்கு எப்படி என் தேவன் அற்புதம் செய்தாரோ அதே போல இன்னைக்கு என் தேவன் உங்களை காண்கிற தேவனாக, உங்களை பார்க்கிற தேவனாக, உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக, உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாக, உங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவனாக இந்த நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறார். அவர் காண்கிற தேவனாக இருப்பதனால, ஒருவேளை நீங்க நெருக்கத்தில் இருக்கலாம், யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் காண்கிறாருங்க, கர்த்தர் பார்க்கிறாருங்க. உங்க கஷ்டம் அவருக்கு தெரியும், உங்க வேதனை அவருக்கு தெரியும், உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் நிந்தைகள் அவருக்கு தெரியும், உங்கள் கேவலம் அவருக்கு தெரியும், உங்கள் அவமானங்கள் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். காரணம், அவர் காண்கிற தேவன், அவர் பார்க்கிற தேவன். இந்த உலகத்தில் ஒரு மனிதர்கள் உங்களை பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு இக்கட்டான நிலைமை, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். ஆகாரின் கண்ணீரை பார்த்து எப்படி நீரூற்றை உண்டு பண்ணினாரோ அதே போல ஆகாருக்காகவே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணின என் தகப்பன் உங்களுக்காகவே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர் உண்டாக்க போறாரு. ஒரு அதிசயமான காரியத்தை உங்களுக்கு அவர் உண்டாக்க போறாரு. இந்த நாளிலே அவர் காண்கிற தேவன். அந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. உங்களையும் என்னையும் பார்க்கிற தேவன், காண்கிற தேவன். அவர் ஏன் காண்கிறார்? உன் வேதனையை காண்கிறார், உன் நிந்தையை காண்கிறார். அவர் பார்த்து விட்டு சும்மா போறவர் அல்ல. உனக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் உன் பக்கத்தில் கடந்து வருகிறார், உங்கள் குடும்பத்துக்கு கடந்து வருகிறார். காரணம், அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது. நான் வாசிக்கிற 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? உலாவிக் கொண்டிருக்கிறதாம். இந்த விஷயத்தில் மதியில்லாத இருந்தீர், ஆகையால்
இது முதற்கொண்டு உமது யுத்தங்களை நேரிடும் என்றால். பாருங்க, நம்முடைய தேவன் பார்த்துக்கொள்ளுங்க, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடர்களுக்கு தம்முடைய வல்லமையை, உத்தம இதயத்தோடர்களுக்கு தம்முடைய வல்லமையை விலக பண்ண போறாரு. காரணம், அவருடைய கண்கள் அவர்கள் மேல நோக்கமா இருந்து கொண்டே இருக்கா. யார் மேல நோக்கமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கு, நல்லா கவனிங்க, எப்படி போட்டிருக்கு, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் மேல அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது? தம்மை பற்றி உத்தம இதயத்தோடிக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, அவருடைய அற்புதங்களை விளங்க பண்ணும்படி, அவர் அதிசயங்களை விளங்க பண்ணும்படி, அவருடைய மேன்மையை விளங்க பண்ணும்படி, நம்முடைய குடும்பத்திலே வெற்றியை விளங்க பண்ணும்படி, நம்முடைய குடும்பத்திலே சுகத்தின் வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவர் உங்களை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவர் வல்லமை உங்க மேல விளங்க பண்ணிடுவார். ஒருவேளை நீங்க பல பிரச்சனைகள் இருக்கலாம், அவர் வல்லமை வந்துச்சுன்னா பிரச்சனை ஓடி போயிடும். ஒருவேளை நீங்க சமாதானம் இல்லாம இருக்கலாம், அவர் வல்லமை வந்துருச்சுன்னா அன்பு வந்துடும் உங்க குடும்பத்துல. ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கலாம், அவர் வல்லமை உங்க குடும்பத்துல வந்துருச்சுன்னா நீங்க சுகமா மாறிடுவீங்க. ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனை இருக்கலாம், அவர் வல்லமை உங்க குடும்பத்துல இறங்கிச்சுன்னா நீங்க கடனை அடைக்க முடிய ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். அதான் அவருடைய வல்லமையை விளங்க பண்ண போறார். மலை போல பிரச்சனை இருந்தாலும் பனி போல உருக வைக்கிற கர்த்தர் அவருடைய வல்லமையை இந்த நாளிலே உங்க குடும்பத்துல விளங்க பண்ண வைக்க போறார். அவர் வல்லமை உங்க குடும்பத்து மேல விழப்போகுது. அவர் அற்புதம் உங்க குடும்பத்து மேல விழப்போகுது. அவர் அதிசயம் உங்க குடும்பத்து மேல விழப்போகுது. எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை முறியடிக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு குடும்பத்திலே உங்க குடும்பத்தில் வந்து விழப்போகிறது. அன்பார்ந்தவர்களே, அவருடைய மகத்துவமான வல்லம் உங்க குடும்பத்தில் வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, எப்படி போட்டிருக்கனா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு, யாரெல்லாம் உத்தமமான இதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் என்ன செய்ய போறாரா, அவருடைய வல்லமை என்ன செய்ய போறாரு, விளங்க பண்ண வைக்க போறார். அன்பார்ந்தவர்களே, ஏனோதானோ என்று ஒரு வாழ்க்கை இல்லாமல் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும்படியாக நம்முடைய இருதயம் உத்தமமான ஒரு இருதயமாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ள, 1 சாமுவேல் 1:11, 1 சாமுவேல் 1:11, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாலை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலைமையில் சவர கத்திப்படுவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரி உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, அப்பனா என்ன சொல்றா தெரியுமா, அவள் நன்னாலம்மா ஜெபிக்கிறா. அந்த ஜெபத்துல, தேவனே என்னை நீர் பாரும், நீர் கண்ணோக்கி என்ன பாரும், இந்த சிறுமியை, என் சிறுமியை கண்ணோக்கி பாரும், என் வேதனையை கண்ணோக்கி பாரும். நீங்கள் ஜெபத்தில், தகப்பனே என் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், என்னை கண்ணோக்கி பாருமாப்பா, என் குடும்பத்தில் பலவித போராட்டத்தில் இருக்கேன், என்னை கண்ணோக்கி பாருமாப்பா, கண்ணோக்கி பாருமாப்பா சொல்லி பாருங்கள், கண்ணோக்கி பாருமாப்பா சொல்லி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார், அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். காரணம், அவர் சொல்ற ஜெபத்துல, நீர் என்னை கண்ணோக்கி பாருமையா, கண்ணோக்கி பாரு. அவர் சொல்றா பாருங்க, அவள் இங்க இருங்க, சேனை கர்த்தர் தேவனுடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி, அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து. அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்துல, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி, மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவள் என்னை கண்ணோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அருமையான ஒரு ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபம், இந்த வசனம் ஒரு ஜெபமான ஒரு வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. எத்தனையோ வகையில், எத்தனையோ வெரைட்டிஸில், எத்தனையோ காரியத்தை பற்றி நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அண்ணாள் ஜெபிக்கிற ஜெபம் அண்ணாளம்மா ஜெபிக்கிற ஜெபம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. தேவனே, என்னைக்கா நம்ம ஜெபிக்கும் போது, தகப்பனே என்னுடைய பாடுகள் பெரிதாக இருக்குது, என்னை கொஞ்சம் பாருங்கப்பா, என்னை கொஞ்சம் நினைங்கப்பா, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா அப்போ நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அண்ணாளம்மா சொல்கிறா, ஆண்டவரே இந்த சிறுமியானவளை கண்ணோக்கி பாரு, நீ காண்கிற தேவன். ஆகாருக்கு எப்படி நீ காண்கிற தேவனாக இருந்தீரோ அதே போல எனக்கு நீ காண்கிற தேவனாக நீர் என்னை கண்ணோக்கி பாருமையா
என்னை கண்ணோக்கி பார், என் மீது நீ மனம் இறங்கும், என்னை நீ கண்ணோக்கி பாரும் என்று அவள் சொல்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாத தகப்பன் இந்த நாளிலே உங்களுடைய வேண்டுதலே விண்ணப்பத்திலே கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி பாருங்கள், கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அன்பர்ந்தவர்களே, அண்ணால் அம்மா ஜபத்தில் அவர் சொல்கிற ஜபத்தை பாருங்கள். நம்முடைய அடியாளையும் கண்ணோக்கி பார். ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறாள், குழந்தைக்காக ஜெபிக்கிறாள், குழந்தைக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நான் பட்ட அவமானம் ஏராளம் தேவனே, நான் நிந்திக்கப்பட்டு விட்டேன், நான் துக்கப்பட்டு விட்டேன், என்னை முன்னால் விட்டு என்னை கேவலமாக பேசுகிறாங்க, என்னால் தாங்க முடியல, எனக்கு ஒரு ஆண்மகனை தார், எனக்கு ஒரு குழந்தையை தார், அவன் தலையில் கத்தி படுற வரைக்கும் முடிய நான் எடுக்க மாட்டேன், அந்த காணிக்கையாக படைச்சாரு, என்னை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே அப்படின்னு உள்ளத்தை இருதயத்தை, இன்னொரு வசனம் சொல்லுது, அவள் இருதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டு இதயத்தில் இருக்கிற அவ்வளோ அந்த பாரங்களை இறக்கி வைக்கிறாள். இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபிக்கிற ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்காது. அவள் இதயத்தை ஊற்றுகிறாள். அண்ணாள் பாருங்க, அண்ணா 13 வசனம், அண்ணாள் தன் இதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமாய் கேட்கப்படல, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. பாருங்க, அவள் உள்ளத்தில் ஜெபிக்கிறாள், ஆத்துமால ஜெபிக்கிறாள். இன்றைக்கி நம்ம சத்தம் போட்டு ஜெபிப்போம், சோத்திரம் சோத்திரம்னு, ஆனால் உள்ளம் ஜெபிக்காது. ஆனால் அண்ணாள் அம்மா ஜெபித்த ஜெபம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. இருதயத்திலிருந்து தன் விண்ணப்பத்தை வைக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அண்ணாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் காண்கிற தேவன், அவர் பார்க்கிற தேவன். இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டாலும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தர் பார்ப்பார். கண்டு காணாத போகிற தேவன் அல்ல, அவர் காண்கிற தேவன். நீங்கள் அவரிடத்தில் உங்கள் குறையை சொல்லி பாருங்கள், உங்கள் வேதனையை சொல்லி பாருங்கள், உங்கள் கஷ்டத்தை சொல்லி பாருங்கள். அவர் உங்களுக்கு இறங்கி ஆகாருக்கு எப்படி அற்புதம் செய்தாரோ, அண்ணாளுக்கு எப்படி அற்புதம் செய்தாரோ, அதே போல உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு என் தகப்பன் இயேசு போதுமானவராக இருக்கிறார். 10 குஷ்டரோகிகளை குணமாக்கின இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? செவிட்டு ஊமை என்னை பேச வச்ச என் தகப்பன் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அநேக கடன்களை அடைத்த என் தகப்பன் இயேசு உங்கள் கடன் பிரச்சனை அடைக்க மாட்டாரா? அநேக பலவீனங்களை மாற்றின இயேசு உங்கள் பலவீனங்களை மாற்றி அமைக்க மாட்டாரா? 4 நாள் இருந்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு உங்கள் பிரச்சனைகளை மாற்றி அமைக்க மாட்டாரா? 12 வயது சிறுமியை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? சொல்லுங்க பாப்போம். காணா ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் செய்தவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? காரணம், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர் கண்டிப்பான முறையில் என் தகப்பன் இயேசு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு நேரத்தில் இந்த வேலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நான் அதிசயங்களை காண பண்ண வைக்க போகிறேன். இதுவரை நீங்கள் அதிசயங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இந்த நாளில் அதிசயம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. காற்று வராது, மழை வராது, உங்கள் பள்ளங்கள் நிரம்ப போகிறது. சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் செய்ய போறார். உங்களுக்கு மழை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை என் தகப்பன் இயேசு இந்த நாளிலே இப்போதே அது பனி போல உருக வைத்து உங்களை தலைநிமிர பண்ண வைத்து உங்க வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றுவதற்கு என் தகப்பன் இயேசு போதுமானவராக இருக்கிற அன்பார்ந்தவர்களே. அநேகர் கண்ணீரை துடைத்தவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அநேகர் வேதனையை மாற்றி உங்கள் வேதனைகளை மாற்றுவார் என் தகப்பன் இயேசு. மாத்தாள் மரியாள் கண்ணீரை துடைத்தவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் நிந்தைகளை மாற்றி அமைப்பார். உங்கள் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சிங்காரத்தை அவர் கொடுக்க போகிறார். உங்கள் துக்கத்துக்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்க போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, இன்னைக்கு கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், அந்த தகப்பனை நம்புங்கள். இன்று முழங்கால் படிட்டு உங்கள் குறையை சொல்லி பாருங்கள், உங்கள் வேதனையை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. அல்லேலூயா. அவர் காணுகிற தேவன், உங்களை தேற்றுகிற தேவன், உங்களை அரவணைக்கிற தேவன், உங்கள் தேவையில் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். காரணம், நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவரை சுத்த கிருபை. இன்னொரு வசனத்தை நான் வாசிப்பேன். யாத்திராகமம் 3:9. யாத்திராகமம் 3:9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிறதை கண்டேன். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் மக்கள் படுகிற அந்த பாடுகளை நான் கண்டேன் அப்படிங்கிறார், நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகள் இருக்கலாங்க. உங்கள் பிள்ளைகள் படுகிற கஷ்டத்தை தாய் தகப்பனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்.
உங்கள் குடும்பத்தில் உற்ற உறவுகள் பலவிதமான கஷ்டங்களை வேதனைகளை பட்டு கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்றார், நீங்கள் ஒடுக்கப்படுகிற காரியத்தை நான் கண்டேன் என்று அவர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பூமியில் பல வேதனைகள் படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், பல மணி நேரம் வேலை பார்க்கிறார்கள், அடிமைத்தனமான வேலை பார்க்கிறார்கள். பார்வோன் மன்னன் அவர்களை ஒடுக்குகிறான், தேவ பிள்ளைகளை ஒடுக்குகிறான், இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கிறான். அவர்களை கூக்குலிடுகிறார், தேவனே எங்களுக்கு ஏன் இந்த பாடு, கர்த்தாவே எங்களுக்கு இனி ஏன் இந்த பாடு, எங்களால் தாங்க முடியவில்லையே, நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, நாங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, எங்களை காப்பாற்ற ஆள் இல்லையே என்று அவர்கள் கதறுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆனால் இந்த கூக்குரல் அந்த பார்வோன் மன்னனுக்கு போகவில்லை, மனிதனுக்கு போகவில்லை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு இந்த கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இங்கே சத்தம் போட்டோம்னா அந்த ரோட்டு வரைக்கும் கூட போகாது, ரோட்டு வரைக்கும் கூட போகாது. ஆனால் நாம் தேவனை நோக்கி சத்தம் போடும்போது எத்தனையோ மைலுக்கு வானங்களுக்கு அப்பால தேவ சன்னிதானத்தில் போய் நம்முடைய கூக்குரல் கேட்கும். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு நான் நினைச்சிருக்கிறேன்னு சொன்னவன். உயரத்தை கணக்கிட முடியாது, தேவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய கூக்குரல் தேவன் சன்னிதானத்தில் எட்டினது, தேவன் இருக்கிற இடத்துல எட்டி. அதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர்கள் ஒடுக்குகிறாங்க, எகிப்தியர்கள் அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், எகிப்தியர்கள் அவரை வேதனைப்படுத்துகிறார்கள், எகிப்தியர்கள் அவர்களை அப்படியே நைத்து கொண்டு கண்ணீர் வடிக்கும்படி துக்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தாங்க முடியவில்லை. ஆனால் இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அதான் நான் கண்டேன். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் தனிமையாக உட்காந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? என் பிரச்சனை என்னை யார் இடத்துல சொல்லுவேன் என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? ஐயோ, என் உள்ளத்தில் பலவித போராட்டத்தை வைத்துக்கொண்டு நான் யார்கிட்ட சொல்ல முடியாமல் நான் ஒருவரே தவித்து கொண்டு இருக்கிறேன், யாரிடமே என் விஷயத்தை சொல்ல முடியல, என் பாடு அவ்வளோ பெரிய பாடாக இருக்கிறது, என் துக்கம் அவளுடைய துக்கமாக இருக்கிறது, நான் எங்கே போவேன், நான் யாரிடத்தில் சொல்லுவேன், என் கஷ்டம் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது, என் சரீரத்தில் பலவீனம் பெரிதாக இருக்கிறது, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியவில்லையே அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் கண்டேன், நான் கண்டேன், நான் பார்ப்பேன் என்று சொல்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்களை அவர் பார்க்கிற தேவன். நல்ல சமாரியனாய் இயேசு காயப்பட்டு கிடக்கும் போது, குற்றுயிரும் கொலையுருமாக காயப்பட்டு கிடக்கும் போது அதை பார்த்துவிட்டு சும்மா போகிற தேவன் அல்ல, அவன் காயங்களுக்கு மருந்து போட்டு அவனை பராமரிக்கும்படி அற்புதம் செய்த நல்ல சமாரியன் இயேசு உங்களை பராமரிக்க, உங்களை தேற்ற, உங்களை ஆட்சி அணைக்க என் தகப்பன் இயேசு இந்த இரவு நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் கடந்து வருகிறார். ஒருவேளை நீங்கள் காயப்பட்டு கிடக்கலாம், ஒருவேளை துக்கப்பட்டு கிடக்கலாம், ஒருவேளை வேதனைப்பட்டு கிடக்கலாம், ஒருவேளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். நல்ல சமாரியனை இயேசு உங்களை காணும்படி உங்கள் குடும்பத்தில் கடந்து வருகிறார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது. காரணம் அவர் காண்கிற தேவன், அவர் பார்க்கிற தேவன். ஒடுக்கப்படுகிறவரை அவர் பார்ப்பாருங்க. ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கணவன் மூலமாக ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைகள் மூலமாக ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை மனைவி மூலமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை உற்றார் உறவினர்கள் மூலமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை நண்பர்கள் மூலமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? அல்லது வேலை ஸ்தலங்களிலே பலவிதமான போராட்டத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்கள் ஒடுக்கத்தை யார் பார்க்கிறாங்களோ பார்க்கவில்லையோ இந்த நேரத்தில் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாளைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. எப்படி இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இறங்கி வந்து அந்த எகிப்துக்குள்ளே 10 அற்புதங்கள் பண்ணி அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு வந்து விட்டாரோ, அதே போல என் தேவன் உங்களை ஒடுக்கப்படுகிற இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே உங்களை பிரவேசிக்க வைக்க போகிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒடுக்கப்படுகிற நினைச்சு கலங்காதீங்க, வேதனைப்படுகிற நினைச்சு கலங்காதீங்க. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன் ஒடுக்கத்தை மாற்ற போறேன். யாராலும் உங்களை ஒடுக்கினார்களோ அவர்கள் முன்னாலே நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே உன்னை வைக்க போறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எதிராக எழுப்பினவர்கள் உங்கள் சார்பாக வரும்படியாக கர்த்தர் மாற்றி அமைக்க போதுமானவர் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் கண்டார். எவ்வளவு அழகா போட்டிருப்பாருங்க. எகிப்தியர்கள் அவர்கள் ஒடுக்கிறது அவர் கண்டார். அப்படின்னா அவர் பார்த்தார், அவர் பார்த்தார். அவர் சிறுமையை கண்ணோக்கினார், எளிமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன்.
அதனால் இயேசுவோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ கவலைப்படுவதனால் உன் சரீரத்தை ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? நீ கவலைப்படாது, கவலைப்படாது. அவர் இறங்கி வருகிறார். உன் உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடு, உங்கள் இதயத்தை அவருக்கு திறந்து கொடுங்க. இயேசுவே என்கிட்ட வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, நான் இடம் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் கஷ்டத்தை மாற்றி அமைக்க என் தகப்பன் போதுமானவர் இருக்கிறார். வெட்கப்படுத்தாத கர்த்தர், தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர், உங்கள் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் என் தகப்பன் இயேசு உங்கள் நடுவில் வருகிறார். கொடுக்கப்பட்டிருந்தால் பயப்படாதீங்க, கூப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிப்பு பாருங்கள். சங்கீதம் 94:9, சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. அவர் எப்படிங்க பார்க்காம இருப்பாரு? ஏன்னா கண்ணை உருவாக்கினவர் அவர் தானாங்க, காதை படைச்சவர் அவர் தானாங்க, எப்படி பார்க்காம இருப்பாரு? கண்டிப்பா பார்ப்பார். உங்கள் கஷ்டம் என்ன என்று அவருக்கு தெரியும், பார்ப்பார். உங்கள் அவமானம் எவ்வளவு என்பது அவருக்கு தெரியும், பார்ப்பார். உங்கள் கடன் பிரச்சனை எவ்வளவு என்று அவருக்கு தெரியும், அவர் பார்ப்பார். அவர் பார்க்காம இருக்க மாட்டார், தெரியும் அவருக்கு. உன் பிரச்சனை மலை போல பிரச்சனை இருக்கா, கவலைப்படாதே. அவர் காண்கிற தேவன். ஆகாரின் கண்ணீரை தொடுத்து ஆகாருக்கு ஒரு அற்புதம் செய்தவர் உங்க கண்ணீரை தொடுத்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர் இருக்கிறார். அன்னாளின் கண்ணீரை தொடுத்து அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர் இருக்கிறார். அதான் அவர் காண்கிற தேவன், காண்கிற தேவன். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிற என் தகப்பன் இயேசு. காதை படைச்சவர் கேட்காம இருக்க மாட்டார், கண்டிப்பாக கேட்பார். ஓ விண்ணப்பத்தை கேட்பார். என்னை நோக்கி நீ கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அரிய தட்டத்தை பெரிய காரியத்தை செய்ய என்று சொல்கிறார். அதனால தான் அவர் காண்கிற தேவன். அவர் காண்பார், பார்ப்பார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் பார்ப்போம். யோவான் 5:6 படுத்திருந்த இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவன் நோக்கி சொத்தமாக அவன் விரும்புகிறாயா? அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அன்பான ஒரு தகப்பன் இயேசு. அவர் என்ன போட்டிருக்குன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, பார்க்குறாரு. யாரை பார்க்குறாருன்னா, வெகு காலமா. எத்தனை காலம்னு கேட்டீங்கன்னா 38 வருஷம். எத்தனை வருஷம்? 38 வருஷம். அதாவது ஆயுஷ் நாட்களில் பாதி முடிஞ்சு போச்சு. ஆயுஷ் நாட்களில் பாதியா, முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. அந்த பெதஸ்தா குளத்தில் வாழ்க்கை பூரா அங்கே தான். அவனை பெற்றவர்கள் யாரும் பக்கத்தில் கிடையாது, உடம்பிறந்தவர்கள் யாரும் பக்கத்தில் கிடையாது, அவன் நண்பர்கள் யாரும் பக்கத்தில் கிடையாது, அவர்கள் சொந்தக்காரங்க யாரும் பக்கத்தில் கிடையாது. அவன் தனிமையாக்கப்பட்டு அவன் பலவீனத்திலே அந்த பெதஸ்தா குளத்திலே படுத்து கிடக்கிறான். காரணம், அந்த பெதஸ்தா குளத்திலே தேவதூதன் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்கும் போது யார் முதல்ல கால் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாகும் என்று. ஆனால் அநேக வியாதிஸ்தர்கள் அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி படுத்து கிடக்கிறாங்க. யார் காலை வைக்கிறாங்களோ அது எந்த பலவீனம், அது கேன்சராக இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், எந்த வியாதியாக இருந்தாலும் காலை வைக்கும்போது பரிபூர்ண சுகத்தை பெற்றுருவாங்க. ஆனால் இவன் 38 வருடமாக அந்த குளத்தில் கிடக்கிறான். அந்த யோசிச்சுட்டு சொல்கிறான், தேவதூதன் வந்து கலக்கும்போது என்னை தூக்கி கொண்டு அங்கோடி போகிறதுக்கு யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை, குடும்பத்தில் ஆள் இருக்காங்க, ஆனால் என்னுடைய பலவீனத்தை கண்டு அவர் குடும்பத்தை அவங்க பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவங்கள கண்டுக்கலாமல் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு யாரும் கிடையாது. இருக்கிறாங்க, என் குடும்பம் இருக்குது, என் தாய் தப்பு இருக்கிறாங்க, ஒருவேளை என் கூட பிறந்தவங்க இருக்கலாம். ஆனால் நான் நல்லா இருக்கும்போது என் நண்பன் கூட இருந்தான், ஆனால் நான் பலவீனப்பட்டுட்டேன், எல்லாம் போயிட்டாங்க, என்னை யாரும் பார்க்க வரல. ஆனால் நீங்கள் பார்க்க வந்துட்டீங்க. அவர் சொல்கிறாரு, நீ குளத்துலையும் காலை வைக்கவேனா, எங்கேயும் காலை வைக்கவேனா, அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. அவன் படுக்கையை மடக்கி எந்திரிச்சு நடக்கிறான். பார்த்துக்கோ எவ்வளோ பெரிய அந்த காரணம், அந்த அற்புதம். அதான் அவனை கண்டு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பலவித போராட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் பார்ப்பார், இயேசு பார்ப்பார் உங்களை. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக 4 வருடங்களாக நான் போராட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதையெல்லாம் கர்த்தருக்கு தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவன் படுத்து கிடக்கும்போது ஏசப்பா அவனை பார்க்குறாரு. அதான் போட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அப்படின்னா பார்க்குறார். ஏன்னா
அதற்கு அந்த வியாதிஸ்தன் என்ன சொல்கிறான் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 7ஆம் வசனம். அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிவிட என்றான். இயேசு அவரை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான் யாருமே இல்லைங்க அப்படிங்கிறான். உடனே இயேசு சொல்கிறாரு, உன் படுக்கை எடுத்து நட, உன் வீடு எங்கே இருக்க தேடி போ, பொழைச்சிக்க போ. அவன் வாழ்க்கையில் இனிமேல் நம்ம சுகமாகுமா, நம்ம எழுந்து நடப்போமா, நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு போவோமா அப்படிங்கிற நினைப்பு இல்லாமல் நம்ம சாவு இந்த இடம் தாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இயேசு அவனை கண்டு, நீ எந்திரிச்சு உன் ஊருக்கு போ, படுக்க எடுத்துகிட்டு போ, எழுந்திரிச்சு நட, ஓடு, உன் சரித்திருக்க எல்லா வியாதியும் போச்சு அப்படிங்கிறார். நீங்கள் இந்த 38 வருடமாக நோய்பட்டு கிடந்தவனை போல நீங்கள் பல வருடங்களாக பலவித பலவீனத்திலே, பலவித போராட்டத்திலே, வீட்டில் படுத்த படுக்கையாக நீங்கள் இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு உங்கள் குடும்பத்தில் உங்கள் படுக்கறை பக்கத்தில் வர போகிறாரு, உங்களை காண போகிறாரு, உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறாரு. நீங்கள் எந்திரிச்சு நடக்க போகிறீங்க, எந்திரிச்சு ஓட போகிறீங்க. அப்படிப்பட்ட அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இன்னைக்கு நடக்க போகுது. நீ கேட்டு பாருங்க, ஆண்டவரே, அன்று 38 வருடமாக நோய்பட்டு கிடந்தவனை எழுந்து நடக்க வச்சு அற்புதம் செய்த என் தகப்பன் இயேசுவே, இந்த நாளிலே பல நாட்களாக பல வருடங்களாக நான் இந்த படுக்கையிலே படுத்து கொண்டு இருக்கிறேன், நான் எந்திரிச்சு வெளியே போக முடியல, எப்படி இவனுக்கு நீங்க அற்புதம் செஞ்சீங்களோ அதே போல எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க இயேசுகிட்ட நீங்க கேட்டு பாருங்க. இப்போது ஒரு சுகமளிக்க வல்லமை உங்க உடம்புக்குள்ள பாய்வதை நீங்க பாப்பீங்க. காரணம், அந்த இயேசுவின் வல்லமை அவர் உங்க மேல விளங்க பண்ணுவார். கூப்பிட்டு பாருங்க. நீங்க இங்க பல நாட்கள் படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறையில் நீங்க படுத்திருக்கலாம், வெளியே போக முடியாம படுத்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த சம்பவத்தை நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை தியானிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை நீங்க சொல்லி பாருங்க. அப்படியே இங்கே எப்படி அற்புதம் நடந்ததோ அதே போல நீங்க எந்திரிச்சு வெளியே திருன்னு ஓடும்படியாக ஒரு பொழுது, நாளை பொழுது ஒரு அற்புத பொழுதாக உங்களுக்கு மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனை எம்மை துதிக்கிறேன், பிதாவை எம்மை துதிக்கிறேன், ஆவியானவரை எம்மை துதிக்கிறேன், நல்லவரை எம்மை துதிக்கிறேன். அப்பா, அந்த வேலையிலே உடைய அற்புத கரம், உடைய அதிசய கரம், உடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உடைய அற்புத கரம் இறங்கும்படி செபிக்கிறேன், உடைய வல்லமை இறங்கும்படி செபிக்கிறேன். போராட்டங்கள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாக. ஏசப்பா, நீங்க இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா பலவீனத்திலிருந்து பூரண விடுதலை தாங்க தகப்பனே. கிருபை கூட இருப்பதாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.